இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சினால் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. கல்யாண வயசு தாண்டியும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம், பல பேருக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே அந்த திருமணத்தில் தான். ஒரு வாழ்க்கை, ஒரு பந்தமே முக்கியமான விஷயம். எல்லாம் இருக்குது வாழ்க்கையில். பணம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, உத்தியோகம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு பையன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் பல பேருக்கு இருக்கக்கூடிய புடைச்சல். முக்கியமான கேள்வி, வரக்கூடிய எல்லா கன்சல்டேஷன்களையும் பாதி கன்சல்டேஷன் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு ரைட். ஸோ இப்போ இந்த கல்யாண யோகம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு முக்கியமான கிரகம். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் குரு இல்லாமல் ஒரு சுபகாரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அது கல்யாணங்கிறது தான் முக்கியமாக சுப நிகழ்ச்சி. அதில் குருபலன் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கும் வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த குருவால் யாருக்கெல்லாம் இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ குரு எங்கே இருக்கார்? குரு இப்போது மே மாதம் மிதுனத்துக்கு போவார். இப்போது மிதுனத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னா, முதன்மையாக தனுசு ராசி, தனுசு லக்னக்காரவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, தனுசுக்கு 7ஆம் பாவத்தில் 7ஆம் வீட்டில் தான் குரு போகிறாரு. அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு, குறிப்பாக ஜாதகத்தில் 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீட்டில் குரு போகிறதுனால குரு தன்னை போலவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் குரு மாதிரி குரு மனைவியை கொடுப்பார். குரு மாதிரி மனைவினா எப்படிங்க? எப்படியுமே ஏதாவது அட்வைஸ் சொல்லக்கூடியவங்க, ஆலோசனை அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க, நல்ல ஒழுக்க சீலர், அந்த மாதிரி நல்ல குணத்தில் நமக்கு ரொம்ப சாஃப்டான சப்போர்ட்டிவாக படித்த ஒரு மனைவியையோ இல்லைன்னா கணவனையும் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இது யாருக்கு? தனுசு ராசி, தனுசு லக்னக்காரவங்களுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு போகிறாரு. மனைவி கொடுத்தா குருவுடைய 7ஆம் பார்வை எங்கே வருது அப்படின்னா உங்கள் ராசி மேலே தான் வருது. அதனால் அது பார்வையும் உறுதிங்கிறதுனால இருக்கக்கூடிய பாவமும் உறுதிப்படுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும். அதுக்கு அடுத்து யாருங்க டைம் நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மேச ராசிக்காரவங்க, மேச லக்னக்காரவங்களுக்கு திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இப்போ மேசத்துக்கு பார்த்திங்கன்னா குரு 3ஆம் வீடு, முயற்சி ஸ்தானம், சாகாய ஸ்தானம், அங்கே குரு போகிறாரு. குருவுடைய 5ஆம் பார்வை எங்கே விழுது? 7ஆம் வீட்டில் விழுது. குருவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பார்வை இருக்குது. 5, 7, 9 அதில் 7ஆம் பார்வை உண்டு. அதில் ஸ்பெஷலாக 5, 9 பார்வைகள் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அந்த குருவுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழுறதுனால மேசராசி, மேச லக்னக்காரவங்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாலே போதுங்க. குருவுடைய சப்போர்ட்டால் டெஃபினட்டாக, அதாவது கண்டிப்பாக நல்லபடியாக திருமணம் நடக்கும். அடுத்து யாருக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு அடுத்து சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரவங்களுக்கு திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே என்னன்னு பார்த்திங்கன்னா, குருவுடைய 9ஆம் பார்வை, அந்த பாக்கியாதிபதி பார்வை எங்கே விழுதுன்னா சிம்மத்தோட 7ஆம் வீட்டில் விழுது. அதாவது சிம்ம ராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் வந்துட்டார். ரொம்ப நல்ல விஷயம். லாபஸ்தானத்தில் குரு வரும்போது பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். அந்த குருவுடைய 9ஆம் பார்வை, லாபஸ்தானத்திலிருந்து குருவுடைய 9ஆம் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு 7ஆம் வீட்டில் விழும். அதனால் சிம்மராசிக்காரவங்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும். இவ்வளவு வருஷம் சில பேர் சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, ஒன்று கூட அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக நடக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அதிகப்படியான
வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாங்க. இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா, அதிக வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக மிதுன ராசிக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி, மிதுன லக்னக்காரவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே குரு இருக்கார். குருவர் எங்கே பார்க்குறாருனா 7ஆம் பார்வை. 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால மற்றவங்களோட முயற்சி எடுத்து சப்போர்ட் மூலியமாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு குரு கூடவே இருக்கார். நீங்கள் பெருசாக முயற்சி கூட எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு முன்னாடியே பொண்ணு வந்து அமையும், நிற்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் வந்து நிற்பார். ஏதோ ரூபத்தில் நீங்கள் விரும்பி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. வரனே உங்களை தேடி வரும். அதனால் வரக்கூடிய வரனை செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகேனா கல்யாணத்தை இந்த வருஷம் தாராளமாக முடிக்கணும். இந்த ராசி இந்த லக்னக்காரவங்களுக்கு திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மற்ற ராசிக்கு லக்னத்துக்கு வாய்ப்பு இல்லையா சார் இல்லைங்களா மேடம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் அதற்கேற்ப என்ன தசாபுத்தி உங்கள் ஜாதகம் அமைப்பு எப்படி அமைகிறத பார்த்து சொல்லலாம். இதில் பல பேரை பொறுத்த வரைக்கும் பல சந்தேகங்கள் உண்டு. தினமும் வரக்கூடிய கன்சல்ட்டிங்கில் பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி துல்லியமாக தெரியணும்னா, மற்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி கூட அப்பாயின்மெண்ட் டைம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராசிக்காரவங்க கண்டிப்பாக திருமணத்திற்கான முயற்சிகளை எடுங்க. நீங்கள் அதை எடுத்தாலே போதும், உங்களுக்கு தானாக தேடி ஓடி வரும். ஒருவேளை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்க இந்த சமயத்தில் நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் பேசலாம். உங்கள் வீட்டாரிடம் தெரியப்படுத்தலாம், அவங்க வீட்டாரிடமும் தெரியப்படுத்தலாம். இது உங்களுக்கு அப்படியே சம்மதத்தோடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய காதல் உறவை சரியான உறவாக தேர்ந்தெடுத்திருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டாரிடம் தெரிவித்து உங்களுடைய காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம். அதாவது திருமணத்திற்கு எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி.